சரி மாடு வேணாப்பா, அது அவங்களுடைய தெய்வ நம்பிக்கை, அதை நம்ம பலியிட வேணாம், நம்ம ஒட்டகத்தை பலியிட்டுப்போம், மாடை விட விலை குறைவு ஆடை பலியிட்டுப்போம், இதை செய்யலாமே. நீங்கள் வீம்புக்கு நான் மாட்டை தான் பலியிடுவேன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம்? நாங்க சொல்றது பக்ரீத் பண்டிகை, இந்த பண்டிகையில பொது வழியில வெட்டாதீங்க. ஆனா மாட்டை வெட்டக்கூடாதுன்னு 1976ல போட்டாச்சு. இப்ப அவங்க வந்து பொது வெளியில வெட்டக்கூடாதுன்ற விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மாடு வெட்டலாம். மாடு வெட்டக்கூடாது. மாடு வெட்டுறதுன்னா கன்னுக்குட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு பசு மாடு வெட்டக்கூடாது. மீதி நீங்க எருமை மாடு வெட்டிக்கலாம், எருது வெட்டிக்கலாம், அதுபோல அந்த மாடுகளை வெட்டிக்கலாம். அது கூட இதுக்கு மேல லாய்க்கு கிடையாது, இதுக்கு மேல இந்த மாடு உழைக்காது, இந்த மாடு இதுக்கு மேல லாய்க்கற்றது அப்படின்னும் போது அந்த மாட்டை வெட்டி நீங்கள் உணவாக பயன்படுத்திக் கொள்ளாமே தவிர பசுவையோ கன்றுவையோ வெட்டக்கூடாது என்பது தான் அந்த 1970ல பாஸ் பண்ண ஜியோவுடைய குறிக்கோள். அவங்க என்ன சொல்றாங்க, நீ மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களை மாட்டுக்கறி சாப்பிட நான் எதுவும் சொல்லல. எருது கறியை சாப்பிடு, எருமாட்டு கறியை சாப்பிடு. நீ கேரளாவில் ஃபுல்லாக எருமாட்டு கறி தான். ஒன்னே சொல்லணும், இந்தியாவில் அதிகமான பேர் ஏற்றுமதி செய்து பீஃப் தான். முட்டாள்களே, உண்மைதான். அது எருமாட்டு கறி, எருது கறி. பசுமாட்டை வெட்டி கன்றுக்குட்டியை வெட்டி ஒருத்தனும் இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணல. முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்க. அந்த மாதிரி எவனுமே இங்க செய்யல.